வணக்கம். 22/7/2026 புதன்கிழமை. இன்றைய மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றபடி தொழில் அபிவிருத்தி அடையும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். நண்பர்கள் சிநேகிதர்கள் மூலம் சாந்தம் சந்தோஷம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். எல்லா விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக அமையும். மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயமான மகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். திருவோண நட்சத்திரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் சற்று பாதுகாப்பு வேண்டும். அவசரம், பதற்றம், கோபம் இதை தவிர்ப்பது மிகவும் நன்று. உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவோடு மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயத்தை கொடுக்கும். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக மாறும். அடுத்தது நாம் காண இருப்பது கும்பம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். தொழில் அபிவிருத்தி அடையும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், அனைத்து விதமான நன்மைகளும் கைகூடி வரக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். மகர ராசியில் கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி சார்ந்த சந்தோஷத்தை கொடுக்கும். சதயம் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், சிக்கல்கள் தீர்வாகும், அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாறும். பூரட்டாதி அனைத்து விதத்திலும் நன்மைகள், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையினால் நல்ல செய்திகள், நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய நாளாக மாறும். அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, எதிர்காலத்தில் நன்மை வரக்கூடிய நாளாக அமையும். அடுத்து நாம் காண இருப்பது மீனம். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சாதகமான நாள். தொழில் அபிவிருத்தி, வீடுகள், நீண்ட நாள் நினைத்திருந்த காரியங்களில் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். அதே நேரம் எந்த பணி செய்தாலும் முழு கவனம் வேண்டும். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் கவனத்தோடு இருப்பது நன்று. மீனத்தில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயமான மகிழ்ச்சி சார்ந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். உத்திரட்டாதி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நண்பர்கள் வட்டம், உங்களுடைய சுற்றி இருப்பவர்கள் உற்றார் உறவினர் ஆதரவு கிடைக்கும். ரேவதி செய்யும் வேலையில் கவனம் வேண்டும். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்மைகள் பல வந்து சேரும். வணக்கம்.